மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன் அல்லது விந்து மூண்டுதல். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 009477356262 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம். நேற்று முந்தினாத்து ஒருவரிடம் தொடர்பு கொண்டு அவர் சொன்னார், தன்னுடைய மனைவி ஒரு இறந்த ஒரு ஜடம் போல இருக்கிறார், ஒரு விதமான உணர்ச்சியும் எனக்கு கொடுப்பது கிடையாது ஐயா, இது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எனக்கு. அதே நேரத்திலே நான் அவருடைய வயசை கேட்டபோது அவருடைய வயது 28 இருந்தது. எனவே இந்த நிகழ்ச்சியை கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது பெண்ணினுடைய உணர்ச்சியை தூண்டுகின்ற இடங்கள் எவை என்று சொன்னால், நாங்கள் உடனடியாகவே எல்லாரும் யோசிச்சுக்கொள்வது உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் ஒரு ஆணுக்கு முன்னால் வருகின்ற போது அண்மையிலே ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று வந்தது. அந்த ஆண்களிலே 100 ஆண்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 80 ஆண்கள் அந்த பெண்ணினுடைய மார்பகங்களை பார்ப்பதாகவும், மிச்சம் 20 பேர் மட்டும்தான் மற்ற இடங்களை அவர்கள் முகத்தையோ அல்லது வேறு பகுதிகளையோ கைகளையோ பார்ப்பதாகவும் சொல்லப்பட்டது. எனவே 100க்கு 80% ஒரு பெண்ணினுடைய மார்பகங்களைத்தான் பார்க்கிறார்கள். இது அனைவருக்குமே பொருத்தமானது. இதை நாங்கள் ஒழிக்க முடியாத, ஒன்றுமே செய்ய முடியாது. இது அதாவது ஒரு படிப்பு, ஒரு ஸ்டடி ஒன்று செய்து வந்த முடிவு. சரியா? எனவே இது வயசு 88 வயசு கிழவனாக கூட இருக்கலாம். ரைட்? சரியா? ரெண்டாவதாக நாங்கள் என்னத்தை நினைப்போம்? முதலாவது நீங்கள் நிற்கலாம், ஒரு பெண்ணினுடைய உணர்ச்சியை தூண்டுகின்ற பகுதியாக ஒன்று மார்பகங்கள், ரெண்டாவது பெண்ணினுடைய இனப்பெருக்க தொகுதி, அது யோனி அல்லது வெஜைனா என்று. அதுதான் நாங்கள் விடுகின்ற பெரிய பிழை. எனவே யாரும் என்ன செய்வார்கள் என்றால், உடனடியாகவே இந்த இன்டர்கோர்ஸ் என்று, அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லுவோம், பாலியல் ரீதியான அந்த தொடர்பைத்தான் வைத்துக்கொள்ள பார்ப்போமே தவிர, அதாவது ஒரு ஆண் குறியை பெண் குறியினுடைய செலுத்தத்தான் பார்ப்போமே தவிர மற்ற விடயங்களை நாங்கள் கவனிப்பதில்லை. இதன் காரணமாகத்தான் அந்த பெண்ணுக்கு இந்த செக்ஸ், பாலியல் என்றாலே வெறுத்து விடுகிறது. பல பெண்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள், வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இவருடன் இருக்க முடியாது என்று சொல்லி. நேற்று கூட என் வைத்தியசாலையில் ஒரு கண்ட ஒரு பெண், அவருடைய வயது 38, அவர் சொன்ன விடயம், என்னுடைய கணவர் இறந்தாலும் பரவாயில்லை, ஏன் அவருக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது, பாலியல் ரீதியான நோய். நான் சொன்னேன், உங்களுடைய கணவரை கூட்டிக்கொண்டு வாங்கள், அவருக்கு வடிவாக சிகிச்சை அளிக்காவிட்டால் அவர் இறந்து போவார் என்று. அந்த பெண் சொன்னது என்ன, என்னுடைய கணவர் இறந்தாலும் பரவாயில்லை. அவ்வளவுக்கு அது செக்ஷுவல் டார்ச்சர் என்று சொல்லப்படுகிற பாலியல் வன்முறைகள் ஆண்களுக்கு அது வன்முறையாக தெரியாவிட்டாலும் மற்ற பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற போது அது பாலியல் வன்முறையாகத்தான் அது தெரிகிறது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, பெண்கள் பாலியல்லே நாட்டம் குறைந்து கொண்டு போகிறது, அல்லது உங்களுடைய மனைவி பாலியல்லே நாட்டம் குறைந்து கொண்டு போகிறது என்றால் அதுக்கு 100க்கு 100% காரணம் அது ஒரு ஆணாகத்தான் இருக்கும். 100க்கு 100% காரணம் அது ஆணாகத்தான் இருக்கும். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே நாங்கள் சாதாரணமாக ஒரு பெண்ணினுடைய பாலியல் ரீதியான ஆசைகளை, செக்ஷுவல் டிசையர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், பாலியல் வேட்கையை தூண்டுகின்ற விடயங்களாக மார்பகங்களையும் பெண்ணினுடைய யோனி பகுதியையும் பார்க்கும். அப்படி அல்ல. உடலிலுடைய நான் நினைக்கிறேன் 6-7 அவயவங்கள் இருக்கிறது. முதலாவதாக காது, மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு பகுதி காது. ரைட்? ரெண்டாவதாக கழுத்து, அது மிக முக்கியமானது. ஒரு பெண்ணினுடைய கழுத்து பகுதி கூட, அதாவது கழுத்தினுடைய பின்பகுதி கூட பாலியல்ல மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு பகுதி, மிக உணர்ச்சி உள்ள பகுதியாக இருக்கிறது. காதுகள், காது மடல், ரெண்டாவதாக கழுத்தினுடைய பின்பகுதி, மூன்றாவதாக இந்த சொண்டுகள், உதடுகள், லிப்ஸ், அது மூன்றாவது. ரைட்? நான்காவதாக மிக முக்கியமானது என்ன, காலினுடைய அடிப்பாதம், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு உணர்ச்சி உள்ள பகுதி.
அடுத்த பகுதி என்ன? பெண்ணினுடைய பொக்குள் பகுதி. எனவே அது பெண்ணினுடைய அம்பிளைக்கஸ் என்று சொல்லுவோம். பொக்குள் பகுதி கூட உணர்ச்சி உள்ள ஒரு பாகமாக இருக்கிறது. அடுத்ததாக உணர்ச்சி உள்ள பாகம் எது? அந்த பெண்ணினுடைய முழங்கால். இவை எல்லாம் மிகவும் உணர்ச்சி உள்ள பகுதிகளாக இருக்கின்றது. முழங்கால், அத்துடன் பெண்ணினுடைய தொடையினுடைய உட்பகுதி. அந்த இனப்பெருக்க தொகுதியை நாங்கள் யோனியை சொல்லவில்லை, கால்களினுடைய 2 உட்பகுதி. இவையெல்லாம் மிகவும் உணர்ச்சி உள்ள ஒரு பகுதிகளாக இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் முதலிலே சொன்னது போல நேரடியாக போய் அந்த பாலியல் வன்முறை போல நாங்கள் செயற்படாமல் இந்த உணர்ச்சிமிக்க பகுதிகளை நாங்கள் தூண்டுவதன் மூலமாக நாங்கள் அந்த பெண்ணினுடைய பாலியல் வேட்கையை, பாலியல் ஆசையை அல்லது செக்ஷுவல் டிசையரை எங்களாலே அதிகரிக்க முடியும். மிகவும் முக்கியமானது. எனவே இந்த பாலியல் வேட்கை நீங்கள் அதிகரிக்காவிட்டால் ஒரு பெண் உங்களுடன் ஏனோ தானோ என்று வெறுப்புடன் இருக்கின்ற போது உங்களுக்கு இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆண்குறி விரைப்படையாத தன்மை, அதே நேரத்தில் இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற விந்து முந்துதலுக்குரிய பிரச்சனையும் உங்களை அறியாமலேயே ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே காது பகுதி, கழுத்து பின்பகுதி, அடுத்தது உதடுகள், அடுத்ததாக பொக்குள் பகுதி, அடுத்ததாக காலினுடைய தொடை உட்பகுதி, அடுத்ததாக முழங்கால், அடுத்ததாக காலினுடைய அடிப்பாதம். அதே நேரத்திலே ஹக்கிங், அதாவது நீங்களும் ஒரு பெண் உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் ஒரு கட்டிலில் இருக்கின்ற போது கட்டாயமாக செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தேவையில்லை. இருவருமே ஹக் பண்ணிக்கொண்டு, ஹக்கட கட்டிப்பிடித்து கொண்டு இருப்பதன் மூலமாகவும் அந்த பெண்ணினுடைய உணர்ச்சிகள் கூடுதலாக தூண்டப்படும். இவையெல்லாம் நாங்கள் உங்களுடைய தலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயங்கள் மிக முக்கியமாக. எனவே எடுத்தோடனே என்னுடைய மனைவி எனக்கு பாலியல் ஒத்துழைப்பு தருகிறார் இல்லை, அவருடன் செக்ஸ் பண்ண முடியாது, ஜடமாக இருக்கிறார், ஒரு உணர்ச்சியும் இல்லை, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கவில்லை, மனதுக்கு டிப்ரெஷன் வருகிறது, ஸ்ட்ரெஸ் வருகிறது என்றெல்லாம் பல வசனங்களிலே பல பேர் என்னுடன் தொடர்பு கொள்வார்கள். இப்போது வருகின்ற தொலைபேசி அழைப்புகளுக்கு மறுமொழி அழைப்பது கூட பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக எனக்கு மாறிக்கொண்டு போகிறது. எனவே இதுகள் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன? அதாவது நீங்கள் சொல்லுவ சாதாரணமாக எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே நாங்கள் கதைப்பதென்னு டியூன் பண்ணுவதன், அதாவது அந்த பெண்ணை நீங்கள் டியூன் பண்ணவில்லை, ஒரு 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 தொலைக்காட்சியினுடைய நல்லாக தெளிவாக நிகழ்ச்சியில் எடுப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொலைக்காட்சியில் இருக்கின்ற ஆண்டனாவை நாங்கள் அப்படியே திருப்பி அந்த சரியான திசையில் டியூன் பண்ண வேண்டும். அதே போல தான் உங்களுடைய மனைவிமாரி பெண்களை நாங்கள் சரியான திசையில் செக்ஸை நோக்கி, செக்ஷுவல் டிசைரை நோக்கி, பாலியல் வேட்கையை நோக்கி நாங்கள் செட் பண்ணவில்லை என்றால், டியூன் பண்ணவில்லை என்றால் இப்படி ஒரு பிரச்சனை தான் ஏற்படும். இது பாரதூரமான குடும்ப பிறழ்வுகளை ஏற்படுத்துகிறது. பாரதூரமான குடும்ப பிறகுகள். அண்மையிலே கூட ஒருவர் இலங்கையிலிருந்து தான் கதைத்தார், வெளிநாட்டிலிருந்து அல்ல. தன்னுடைய மனைவி விட்டு பிரிந்து விட்டார். அதற்கு காரணம் என்ன? அதாவது தன்னுடைய மான்குறி விரைப்படையாத தன்மை. ஒரு பெரிய ஒரு குண்டையும் எனக்கு போட்டார். அவர் 2வது திருமணம் செய்திருக்கிறார். நான் சொன்னேன் 2வது மனைவி கூட விட்டு போட்டு போகிறது. பல யோசனைகள் அவருக்கு இருந்தது, பல பிரச்சனைகள். நான் உடனடியாகவே மருந்துகளை வாங்கி குடியுங்கள் என்று சொல்லி அவருக்கு சொன்னேன். இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் நீங்கள் அக்கறைப்படுத்த வேணும். அதே நேரத்தில் முதல் தரம் இப்படி இந்த பகுதிகளை நீங்கள் விரடுவதன் மூலமோ அல்லது கையால் பிடிப்பதன் மூலமோ நீங்கள் உணர்ச்சிகளை ஏற்படுத்துகின்ற போது சில நேரங்களில் உங்களுக்கு மனைவிக்கு முதல் தரமோ 2ஆம் தரம் 3ஆம் தரம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். காலம் செல்ல இது சரியான பாதையிலே இது செல்லும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணி சின்னத்தில் பெல் சைனை அழுத்தி பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.